வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கையுடன். சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் நேற்று தினம் இலங்கை மற்றும் இந்திய அணிகள் விளையாடிய போட்டி வரலாற்றில் ஒரு போட்டியாக பதிவாகியது. இது தொடர்பிலான விவரங்களை நியூஸ் ஃபர்ஸ்டின் தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை தோற்கடித்த இலங்கை அணிக்கு திங்கட்கிழமை பாகிஸ்தானுடன் தீர்மானமிக்க போட்டி. உபாதைக்குள்ளான குசல் ஜனித் பெரேரா வைத்திய பரிசோதனைக்கு. தனஞ்சேரி சில்வா இங்கிலாந்துக்கு அழைப்பு. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சர் பதில். சர்வசாதாரணமாக நோக்குறேன். அனர்த்த நிலைமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம். வறட்சி காரணமாக வடக்கு கிழக்கில் 7 லட்சத்துக்கும் அதிக மாணவர்கள் பாதிப்பு. ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட வடமாகாண கல்வி அமைச்சர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளார். இந்த கடிதம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவிடம் நாம் வினவினோம். ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராசா கூட்டத்திற்கு வர முடியாமை தொடர்பில் தனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த கடிதம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வெளியிட முடியாது என தெரிவித்த மாவை சேனாதிராஜா அது ராஜினாமா கடிதம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராசா மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளமையினால் அவர் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என ஊழல் விசாரணை குழு பரிந்துரை செய்துள்ளது. வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளருக்கு தவறான இடமாற்றம் ஒன்றினை வழங்கி அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்தியுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் யூனியன் கல்லூரி அதிபரின் நியமனத்தில் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அழுத்தம் மற்றும் கல்விக்கான விடுமுறையில் இருக்கும் ஒருவரை அதிபராக நியமித்தமை போன்ற அதிகார துஷ்பிரயோகங்கள் வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராஜாவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த அதிபரின் நியமனத்தை உடன் நிறுத்துமாறு மாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதும் அதனை செயற்படுத்துவதற்கு எதுவித நடவடிக்கையும் எடுக்காது செயலாளரை தடுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. 2015 ஆண்டளவில் கிளிநொச்சி பாரதிபுரம் அதிபர் பாடசாலையில் கல்வி கற்ற மாணவி ஒருவரிடம் தகாத முறையில் நடக்க முற்பட்டமை தொடர்பாக மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் எதுவித நடவடிக்கையும் எடுக்காமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை வகுப்பாசிரியர் வலய கல்வி பணிப்பாளருக்கு முறைப்பாடு செய்தமைக்காக பழிவாங்கப்பட்டு வலய கல்வி பணிப்பாளரினால் இடமாற்றம் வழங்கப்பட்டமை போன்ற குற்றச்சாட்டுகள் வடமாகாண கல்வி அமைச்சர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கிளிநொச்சி கனிஷ்ட வித்தியாலயத்திலும் கிளிநொச்சி புனித தெரேசா பெண்கள் பாடசாலையிலும் தனக்கேற்றவர்களை அதிபராக நியமனம் செய்ய கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அழுத்தம் கொடுத்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கல்வி வளர்ச்சிக்காக அதிபர் ஆசிரியர் மாநாட்டிற்கென பைனான்ஸ் கமிஷனால் வழங்கப்பட்ட 80 மில்லியன் ரூபாவில் 40 மில்லியன் ரூபாவை 2 நாட்களில் செலவு செய்து மிகுதி 40 மில்லியனுக்கு கல்வி அமைச்சர் தகுந்த விளக்கம் வழங்கவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 40 மில்லியன் ரூபாவும் 12 கல்வி வலயங்களில் 2 நாட்களில் செலவு செய்யப்பட்டதன் மூலம் வடமாகாண கல்வி வளர்ச்சியில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா என்ற விடயம் திறனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் விசாரணை குழு பரிந்துரைத்துள்ளது. எனவே கல்வி அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்ற முடிவுக்கு விசாரணை குழு வந்ததாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வியில் வடமாகாணம் பின்தங்கி காணப்படும் நிலையில் மாகாண கல்விக்கு பொறுப்பாக அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட்டும் கல்வியில் குறிப்பிட்ட முன்னேற்றம் அடையவில்லை என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரின் செயற்பாடு வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வெறுப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் வழங்கிய விளக்கம் நியாயமானது என ஏற்றுக்கொள்வதற்கு சட்டபூர்வமான அல்லது நிர்வாக நடைமுறை ரீதியிலான காரணங்கள் இருப்பதாக தமது குழு கருதவில்லை எனவும் வடமாகாண முதலமைச்சரினால் அமைக்கப்பட்ட 3 அடங்கிய விசாரணை குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையை சாதாரண விடயமாக கருதுவதாக வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராஜா தெரிவித்துள்ளார். யார் சொன்னார்கள்? அதனுடைய கட்சியினுடைய விவகாரம். சர்வசாதாரணமாக நோக்குறேன். இதேவேளை வடமாகாண அமைச்சர்களின் ஊழல் விசாரணை அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் 14ஆம் திகதி வடமாகாண சபையில் விசேட அமர்வு நடைபெற உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை தொடர்பான குறைபாடுகள் காணப்படுவதாக அமைச்சர்கள் தெரிவித்ததாகவும் அது தொடர்பில் ஆராய்ந்ததன் பின்னர் தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் வடமாகாண முதலமைச்சர் தெரிவித்தார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடமாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுலராஜா கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்று இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. இது தொடர்பான விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தமை குறித்து இன்று பாராளுமன்றத்தில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் காலி மாவட்டத்தில் மாத்திரம் சில இடங்களில் பொருட்களை விநியோகித்தார். அந்த நிவாரணப் பொருட்கள் குறைந்தபட்சம் மாத்தறை மாவட்டத்துக்கு கூட வழங்கப்படவில்லை. இல்லை அந்துனத்தேவர்களே, அங்கு 18 லொரிகள் அனுப்பப்பட்டன. அதில் பொதிகள் மாத்திரம்தான் வந்தது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் பெயரில் உரப்பை ஒன்றுதான் வந்தது. அதுவும் காலி மாவட்டத்துக்கு மாத்திரம்தான். அப்படியாயின் குறித்த நிறுவனம் அவர்களுடைய தனிப்பட்ட அடையாளத்திற்காகவே செயற்படுகின்றது. ஆனால் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் பெயரில் நீங்கள் காலியில் மாத்திரமே சேவையாற்றினீர்கள். நாங்கள் அதனைதான் கூறுகிறோம். 240 லொரிகள் வந்துள்ளன. அந்த 240 லொரிகளிலும் உள்ள பொருட்களை நாங்கள் இந்த 5 மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளித்துள்ளோம். லாரிகள் அல்ல, உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் பெயரில் 240 பொதிகள் தான் வந்தன. அமைச்சர் ஒருவர் 4 வாழைப்பழங்களை தனது பெயரை குறிப்பிட்டு பொது செய்து காலி மாவட்டத்தில் விநியோகித்தமை தொடர்பில் அறிய கிடைத்தது. அது தொடர்பில் கேட்க விரும்புகின்றோம். ரகசிய போலீசாரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. அது அவ்வாறு நடைபெறவில்லை என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே அவ்வாறான விடயங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. முகப்புத்தகத்தினூடாக சேறு பூசும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. எனது பெயர் புகைப்படங்களை குறிப்பிட்டு 3 வாழைப்பழங்களை வழங்கினோம் என தெரிவித்திருந்தனர். எங்கள் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நாங்கள் அவ்வாறான விடயங்களை மேற்கொள்ள மாட்டோம் என்பது தெரியும். நான் அதனை சிஐடியினரும் கண்டுபிடித்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துள்ளேன். எதிர்கட்சியில் உள்ள அமைச்சர் ஒருவர் 40 பேரை சேர்த்து ஆளும் கட்சியில் உள்ள அமைச்சர்களுக்கு அவர்களின் குடும்பத்தினருக்கும் சேறு பூசுவதற்காக இணையதளம் ஒன்றை ஆரம்பித்தார். பேரை குறிப்பிட்டால் நல்லது. கிரியல்ல, நாம் அனைவரும் எதிர்கட்சி என்பதால் ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் 40 குழுக்களை நியமித்து அரசாங்கத்திற்கு சேறு பூசுவதற்கு திட்டம் திட்டுகின்றனர். மக்களுக்கு பொருட்களோ உணவோ பகிர்ந்தளிக்கும் போது பேரை சுட்டிக்கொண்டு அரசியல் செய்வதற்கு நாங்கள் வரவில்லை. இது ஒரு தேசிய அனர்த்தம். இவ்வாறு அனர்த்தம் இடம்பெற்ற போது அதுதான் முக்கியமாகும். மக்களும் அதனை எதிர்பார்க்கின்றனர். பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துகள் அடுத்து. அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பே நாங்கள் அதற்கான பாதுகாப்பை தேடிக்கொள்வது மிக முக்கியம் என்பதை நாங்கள் குறிப்பிட்டோம். எனவே இன்று பலவிதமான அபிப்பிராயங்கள் பலரிடத்திலிருந்து இங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது. அதிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய சில திட்டங்களை முன்வைத்தார்கள். சில நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. அவைகளை விடுத்து இந்த விடயத்திலே ஒரு சுய சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெற வேண்டும். இனே அவர்களுக்கும் இந்த வெள்ள தென்பகுதியிலே வெள்ள அனர்த்தம் கொடுக்கின்ற நேரத்திலே வெள்ளம் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிவாரணங்களையும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு கொடுப்பதற்கான திட்டத்தையும் அரசாங்கம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக 8,49,752 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சியினால் வடமாகாணமே அதிகளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. வடமாகாணத்தில் 4,52,907 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் 2,451 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை வடமேல் மாகாணத்தில் 1,83,130 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வறட்சி காரணமாக வடமத்திய மாகாணத்தில் 13,264 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் மாவட்டத்தின் மண்டைத்தீவு பகுதி வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக பல கிணறுகள் மற்றும் குளங்கள் வற்றி காணப்படுகின்றன. இதன் காரணமாக விவசாயத்தை நம்பி வாழும் விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். அத்துடன் மக்கள் குடிநீரின்றி பெரும் சிரமத்திற்கு மத்தியில் தங்களின் வாழ்க்கையை நகர்த்தி செல்கின்றனர். வறட்சியால எல்லாம் பாதிக்கப்பட்டது. குடி தண்ணி குளிக்கிற தண்ணி எல்லாம் தட்டுப்பாடு. தண்ணி காணாது, 3 நாளைக்கு ஒருக்க வரும். ஆனால் சிறுவலையில் மோசம் பொழுதா போனாலும் சிறுவலையில் அடுத்த நாள் வரும். 3-4 கிலோமையிலங்கால போய் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு வசதி உள்ளவங்க எடுப்பார், வாகனம் உள்ளவங்க எடுப்பார், மற்றவர்கள் எடுக்கிறது. வடக்கு மாத்திரமின்றி கிழக்கு மாகாண மக்களும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 11 பிரதேச செயலாளர் பிரிவுகள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. மணியரசங்குளம், நடுவூற்று மற்றும் ஆயிலியடி கிராமங்களின் இன்றைய நிலையே இது. இந்த பகுதிகளில் உள்ள குளங்களில் நீர் வற்றியுள்ளமையினால் விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் பொருளாதார ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாங்க மிச்சம் கஷ்டப்படுறோம். என்ன மாதிரி சொன்னா மழை தண்ணியும் இல்லை, வெள்ளாமை செய்தோம், குளத்துல நம்பி சிறு குளத்தை நம்பி வெள்ளாமை செய்தாங்க. அதுவும் மழை இல்லாதால குளத்துல நல்ல தண்ணி குறைஞ்சி இப்ப கதிர் குடலையில வெள்ளாமையெல்லாம் சாகுது. நாங்கள் இங்கே வறட்சி நிலைமையால் மிச்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் செய்த வெள்ளாமல் வீட்டு தோட்ட பயிரை சகலதும் அதிகப்பட்டுட்டு தண்ணியால் ஆகும். நல்லாவே கஷ்டம். குடிக்க வரையில் தண்ணியால் கஷ்டம். ஆட்டுக்கோ மாட்டுக்கோ அதுக்கு வரையில் தண்ணி இல்லை. தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். யுத்த குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சித் தலைவருடன் தானும் உடன்படுவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் கடுமையான யுத்த குற்றங்கள் இடம்பெற்றிருப்பதை மறுக்கவில்லை என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆதரவு தெரிவிக்கும் அரசாங்கம் போர்க்குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ராணுவ வீரரை குறுக்கு விசாரணை செய்வதற்கு அனுமதி அளிக்காது என தெரிவித்ததாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்ற வழக்கில் சாட்சியம் அளிக்கப் போகும் முதற் சாட்சியாலேயே வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் நோக்கம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு புலனாகும் என தெரிவித்துள்ள வி ஆனந்த சங்கரி தர்ம சங்கடத்தை உண்டு பண்ண விரும்பவில்லை எனவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகத்தின் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனசெத்த பெரமுனவின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்திருந்தார். முல்லைத்தீவு வலியோயா ஜனகபுர திலகராம விகாரைக்கு சென்ற பத்ரமுல்லே சீலரத்ன தேரர் வறுமை கோட்டின் கீழுள்ள மாணவர்களின் கல்வி தேவைக்கான உதவித்தொகையை வழங்கினார். ரிஷாட் பதியுதீன் தற்போது இதனை செய்கின்றார். மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்தையும் ஆக்கிரமித்துள்ளார். மன்னார் நீதிமன்றம் மீது கல் வீசிய போது ரிஷாட் பதியுதீனுக்கு பொது மன்னிப்பு வழங்கினர். அன்று அரசாங்கம் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியமையினால் ரிஷாட் பதியுதீன் இன்று அச்சமின்றி மன்னாரில் காடழித்தார், காணிகளை வழங்கினார். வர்த்தக அமைச்சுக்குள் ரிஷாட் பதியுதீன் அரங்கேற்றும் நாடகங்களை யார் அறிவார்கள்? யார் அதனை வெளிப்படுத்துவது? தமது சகோதரர்களை இணைத்துக் கொண்டு வர்த்தக அமைச்சை மாத்திரமின்றி அனைத்து தொழிற்சாலைகளையும் வீழ்ச்சியடைய செய்த வண்ணம் உள்ளார். வெளிமடை ஒகிய பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கான பாதனைகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஓகிய தமிழ் வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஆனா அரவிந்தகுமார் மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். திருவோணமலையில் 3 பெண் பிள்ளைகளுக்கு நடந்த வன்முறை ஆனால் எண்ணம் பெண்கள் அமைப்பாக இருந்தும் கூட இன்று வரை அந்த பெண் பிள்ளைகளுக்காக குரல் கொடுக்க எந்த பெண்கள் அமைப்பும் தயாராக இருக்கவில்லை. மிக மோசமான நிலைமை. இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு மூடி மறைக்கின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பாதிக்கப்பட்ட குழந்தை எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை என்ற வகையில் நாங்களும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இந்த இவ்வாறான நிலைமைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்று பொதுவாகவே கல்வி ராஜாங்க அமைச்சர் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே இருக்கும் பல்வேறு அமைச்சுக்களில் இருக்கும் ராஜாங்க அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது பிரதி அமைச்சர்களாக இருக்கலாம், தங்களது குறைபாடை கூறுவதிலே அவர்கள் தயக்கம் காட்டுவதில்லை. அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கும் அமைச்சர்கள் தங்களுக்கு போதுமான பொறுப்புகளை வழங்குவதில்லை, தங்களுக்கு போதுமான வளங்களை தருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாகவே ராஜாங்க அமைச்சர்கள் மத்தியிலும் அதே நேரத்தில் பிரதி அமைச்சர்கள் மத்தியிலும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பிழையும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அரசாங்கம் கூட இதனை புரிந்து கொண்டு உணர்ந்து செயல்பட வேண்டும். வவுனியா புளியங்குளம் பகுதியில் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தின் அலுவலர்கள் விடுதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், வடமாகாண கல்வி அமைச்சர் த குருகுலராஜா மற்றும் வடமாகாண சபை உறுப்பினர்களான ஜி.டி. லிங்கநாதன், எஸ். தியாகராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். காலத்தில் இந்த போட்டி மத்தியஸ்தர்களை அந்த எடுக்கின்ற முடிவுகளையும் அல்லது அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை ஏனைய
அதிகாரிகள் மட்டத்திலே தீர்மானிக்கின்ற இந்த விடயங்கள் சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த மாகாண மட்ட போட்டிகளிலே ஒரு நடுநிலையோடு இந்த பாடசாலைகளோ மாணவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குரிய நடவடிக்கைகளை கௌரவ கல்வி அமைச்சர் அவர்கள் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டும். அல்லது இந்த போட்டி நடுவர்கள் மத்தியிலே ஏதாவது குறைபாடு இருந்தால் வடக்கு மாகாணத்திலே நடைபெறுகின்ற இந்த போட்டிக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்தும், கிழக்கு மாகாணத்திலே நடைபெறுகின்ற போட்டிக்கு வடக்கு மாகாணத்திலிருந்தும் இந்த நடுவர்களை நியமித்து மாணவர்களுடைய திறமைகளை ஏற்ற வகையிலே அவர்களுக்கான இந்த சான்றிதழ்களை வழங்க வேண்டும். எங்களுடைய இந்த வவுனியா மாவட்டத்திலே இந்த கிராமப்புறத்திலே உள்ள பாடசாலைகளிலே மாணவர்கள் வகுப்பறைக்கு கல்வி கற்பதற்கு இடமில்லாமல் கொட்டில் வழியை தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மாவத்தியாலயம் நெடுங்கடி மாவத்தியாலயத்துக்கு கேட்போர் கூடம் ஒன்று அவசியம் தேவைதானா? வவுனியா வடக்கு பிரதேசத்தில் பார்த்தால் பிள்ளைகள் இருப்பதற்கு கதிரை மேசை இல்லை. 60ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில மிகப்பெரிய உயர் பதவிகளில் இருந்தது தமிழாக்கள். இன்றைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இல்லை, விட்டல் விட்டு எண்ணக்கூடிய ஆக்கள். அதுக்கும் ஒரு சைலண்ட் பொசிஷன்லாம் வச்சிருக்கணும். ஒரு செக்ரட்டரி இல்லை, ஒரு பிரசிடென்ட் செக்ரட்டரி இல்லை, அல்லது கிட்டத்தட்ட ஜிஏமார் கூட இப்போ சிங்களத்தில் வந்தோன்னு இருக்குது. அப்போ இதை நாங்கள் திரும்ப நிமித்தோணமாக இருந்தால் கல்வியாலான் முடியும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.